ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டீச்சிங் ஆப்டிடியூடில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங் அப்படி பார்க்கும்போது டெஃபனிஷன் ஆஃப் டீச்சிங்கை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் எவாலுவேஷன் மெத்தட் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ டெஃபனிஷன் ஆஃப் டீச்சிங் அப்படி சொல்லும் போது டெஃபனிஷன் ஆஃப் டீச்சிங்கை எந்தெந்த திங்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு டெஃபனிஷன் கொடுக்கும் போது டீச்சிங்க்கு என்னெல்லாம் க்ரைட்டீரியா நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸ், வெதர் டீச்சிங் இஸ் அ ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட்ன்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து கிளியராக வந்து சொல்லணும் வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது டீச்சிங்கில். அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த டீச்சிங்கை கூட நம்ம வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதோடைய ஆர்கனைசேஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அஸ்பெக்ட்ஸ் என்ன, இது எல்லாமே வந்துட்டு நம்ம வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி மெனி பீப்புள் வந்து டெஃபனிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு ஈச் பர்சன் what are the definition that they have given, we'll just see in today's video. Okay, Morrison, according to Morrison, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது டீச்சிங் வந்து ஒரு டிசிப்ளின் ப்ராசஸ். அஃப்கோர்ஸ் சி இப்போ anything you take a student classroom or college or wherever you go, first thing they need disciplinely. For example, you need to follow the structure, pattern and everything. ஸோ அதை தான் வந்து இங்கே மோரிசன் என்ன சொல்கிறாருன்னா, டீச்சிங்ன்றது ஒரு டிசிப்ளின் சோஷியல் ப்ராசஸ். எங்கள் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, டீச்சர் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அதை தான் பீப்புள்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர் வந்து அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து டெவலப் பண்ணுறது. எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க, எதுக்காக டெவலப் பண்ண போகிறாங்க? டெவலப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு த நீட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ ஒரு டீச்சர் வந்து டீச்சிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நீட்ஸ் என்ன, சொசைட்டியோட நீட் என்ன, என்ன ஐடியாஸ் இருக்குது சொசைட்டியில், இது எல்லாத்தையுமே அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யார் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்க்கும்போது கம்பேர் வித் த டீச்சர்ஸ் தே ஆர் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ டீச்சர் வந்து இங்கே அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுறாங்க சொசைட்டி அண்ட் த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி அண்ட் த ஐடியாஸ் ஆஃப் த சொசைட்டி. கிளியர்? இதுதான் வந்து மோரிசன் சொல்கிறாரு. ஸோ ஸ்மித், அக்கார்டிங் டு ஸ்மித் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மோரிசன் சொன்னாங்க இட் இஸ் அ discipline social process. So Smith என்ன சொல்றாரு, teaching is an organized system. So we won't know without planning, without organization, without structure, we won't do teaching, right? Anything you do, you will first organize the things. So அதுதான் இங்க வந்து அவங்க சொல்றாங்க, teaching is an organized system. So இதோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, every learner should learn something, right? நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க இல்லை வேறு எங்கேயாவது போகிறீங்க, டீச்சிங் அப்படி பண்ணும்போது நீங்கள் லிசன் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்காக? those who are listening, ஓகே, யார் லிசன் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சமாவது லேர்ன் பண்ணணும். அவங்க ஏதாவது சம்திங் they need to learn. that is the aim of the teaching according to Smith. ஸோ ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, டீச்சிங் இஸ் அ ட்ரைபோலார் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எதனால்? இங்கே பாருங்கள், இதில் 3 பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஒன்று டீச்சர், இன்னொன்று பீப்புள் விச் இஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர். தீஸ் ஆர் த 3 திங்ஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் அ டீச்சிங், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வந்து ட்ரைபோலார் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஸ்மித் சொல்கிறாரு. அண்ட் மோர் ஓவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லேர்னிங் ப்ராசஸில் it can be an agent or source, anything can take place. ஆனால் வந்து ஃபைனலாக வந்து there will be a human being or it may be materials, it will be involved in the teaching process. That is what according to Smith he says. And we know நம்ம டீச் பண்ணும் போது கோல் ஓரியன்டாக இருக்கும், இல்லை டார்கெட் ஓரியன்டாக தான் கண்டிப்பாக இருக்கும் டீச்சிங்ன்றது. அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ், எனிதிங் கேன் பி அப்ளைட் இன் த டீச்சிங் ப்ராசஸ். திஸ் இஸ் வாட் அக்கார்டிங் டு ஸ்மித் த டெஃபினிஷன் ஆஃப் த டீச்சிங். ஸோ நெக்ஸ்ட் பர்சன்
பார்க்கும்போது ப்ளூ பேட்ச் வா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சென்ட்ரல் ரோல் வந்து ப்ளே பண்றாங்க. அப்போ டீச்சருடைய ஒர்க் என்ன இங்க அப்படின்னு அக்கார்டிங் டு ப்ளூ பேட்ச்னு பார்க்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா டீச்சருடைய ரோல் என்னன்னா ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றதும் ஆஹ், ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது எதுக்காக லேர்னிங் சுச்சுவேஷனை கிரியேட் பண்றது தான் டீச்சர்ஸோடைய ரோல் இங்க அப்படின்னு சொல்லி ப்ளூ பேட்சர் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் கேஜோடைய ஒப்பீனியன் என்ன ஆர் அவர் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு டீச்சிங்கை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா கேஜ் வந்து இது வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். டீச்சிங் இஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யாருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து யாருக்குள்ளது அப்படின்னு பார்க்கும்போது டீச்சருக்கும் அந்த அவங்க டீச் பண்ணுறது ஓகே டீச்சருக்கும் அவங்க என்ன டீச் பண்ணுறாங்க இதுதான் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் டீச்சருக்கும் அவங்க டீச் பண்ணுறதுக்கும் அண்ட் கடைசியில் அது என்ன கொடுக்குது தேர் இஸ் அ பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பிகாஸ் ஆஃப் த டீச்சிங் வாட் ஹேப்பன்ஸ் தேர் இஸ் அ தேர் இஸ் அ மாடிஃபிகேஷன் இன் த பிஹேவியர். யாரு அப்படின்னு பார்க்கும்போது அமித்சன் என்ன சொல்றாரு இது வந்து டீச்சிங்ன்றது வந்து ஒரு ப்ராசஸ். இது வரைக்கும் சொன்ன எல்லாருமே ஒருத்தவங்க வந்து இன்டராக்ஷன் சொன்னாங்க, ஒருத்தவங்க ஆர்கனைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொன்னாங்க, ஒருத்தவங்க சோஷியல் ப்ராசஸ். ஸோ டீச்சிங் பேசிக்கலி இட் இஸ் அ ப்ராசஸ். அண்ட் மோர் ஓவர் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் அ இன்டராக்ஷன் பிட்வீன் த டீச்சர் and as a cooperative enterprise. The person who is involving in this, okay, and also the teacher. This is interaction between the teacher and the cooperative enterprise. இதுதான் வந்து அமித்சன் சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா டீச்சிங்கை வந்து டூ வே டிராஃபிக் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மேபி நீங்கள் வந்து யூஜிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கேசெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் லெக்சர் எக்ஸாம் எனி லெக்சர் எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது தேர் வில் பி அ கொஷின் ஆல்சோ யார் வந்து டீச்சிங்கை டூ வே டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமித்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரைட் ஆன்சரை எழுதிடணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் இவரை பொறுத்த வரைக்கும் இவரும் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து செட் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி. இது வந்து கிளியராக பிளான் பண்ணிட்டு கிளியர் ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு ஒரு சர்டைன் ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டீச்சிங்கை நடத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒன்று டீச் பண்ணுறேன். இப்போ என்னுடைய டீச்சிங்கோடைய ஆப்ஜெக்டிவ் என்ன டு என்னுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன உங்கள் எல்லாரையும் டீச்சிங் த டெஃபினேஷன் ஆஃப் டீச்சிங்கை வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்கணும், நீங்கள் எல்லாரும் இதை கற்றுக்கணும். இதுதான் என்னுடைய ஆப்ஜெக்டிவ் இந்த டீச்சிங்கில். அப்படிதான் ஒவ்வொரு ஒவ்வொரு டீச்சிங்குமே வந்து ஒரு சர்டன் ஆப்ஜெக்டிவ் வச்சுருப்பாங்க, ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணி கிளியர் ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாம் என்னென்ன ஆக்டிவிஸ் பண்ணணும் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அமித்சன் சொல்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது கிளர்க்கோடைய ஒப்பீனியன் ஆர் டெஃபினிஷன் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா டீச்சிங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டீஸ். அது வந்து டீச்சிங்கில் எப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டீஸை வந்து when it takes place in teaching, so what is the result? There is a modification of the behavior. There is a மாடிஃபிகேஷன் இன் த பிஹேவியர். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இது வந்து செட் ஆஃப் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க ஆர் பிளான்டு ப்ராசஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய ரிசல்ட் என்ன ஒன்று மெயின் திங் பார்க்கும்போது தெர் இஸ் அ சேஞ்ச் இன் த பிஹேவியர், தெர் இஸ் அ மாடிஃபிகேஷன் இன் த பிஹேவியர். அதை வந்து நீங்கள் மறந்துடவே கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் ரீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரீன் வந்து எல்லாரையும் வந்து மிஞ்சி அவர் ஜஸ்ட் ஒரே வேர்டில் முடிச்சுட்டாரு. டீச்சிங் இஸ் ஒரு ப்ரொஃபஷன், வேற எதுவுமே கிடையாது. அதை தாண்டி எல்லா எல்லா ப்ரொஃபஷனை போல் டீச்சிங்கும் ஒரு ப்ரொஃபஷன் தான். ஸோ இங்கே இந்த ப்ரொஃபஷனில் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த ப்ரொஃபஷன் அவங்களுடைய எய்ம் என்ன ஆர் அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீப்புள்ஸை வந்து டெவலப் பண்ணணும். அவங்களுடைய மேபி அ கெரியர் ஆர் மேபி அ கேரக்டர் ஆர் மேபி ஆல்சோ ஸ்கில் எனிதிங். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய அந்த சில்ட்ரனுடைய டெவலப்மெண்ட்டை காக ஒர்க் பண்ணுறது தான் வந்து ஒரு டீச்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனலாக முடிச்சிட்டாரு. ஓகே ஸ்டூடெண்ட், நினைக்கிறேன்னா அவங்க எல்லாருக்கும் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணும், இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து தரணும், இல்லை நீங்கள் மேம் இப்படி பண்ணுங்கள் இது வந்து எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை மேம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போங்க, இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு பண்ணுவேன்.
Thank you, students. We'll see you in the next class.